சின்னஞ்சிறு என் செல்லங்குழந்தைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்லப் போறேன். நம்ம கதை நாயகன் பேரு வசந்த். இந்த வசந்த் ரொம்ப ரொம்ப புத்திசாலி பையன். அவனுக்கு ஒரு அழகான நண்பன் இருந்தான். அவன்தான் சீக்கு. சீக்கு ஒரு குட்டி குரங்கு. வசந்தும் சீக்குவும் எப்பவும் சேர்ந்தே விளையாடுவாங்க. சீக்கு கொஞ்சம் குறும்புக்காரன்தான். ஆனா அவன்தான் வசந்துக்கு ரொம்ப விசுவாசமான நண்பன். எங்க போனாலும் 2 பேரும் ஒன்னாதான் போவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க கிராமத்துல இருக்கிற மாங்காய், மரத்துல இருந்து மாங்காயெல்லாம் திருட்டுப் போச்சு. யார் திருடுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஏன்னா அந்த மாங்காயெல்லாம் ரொம்ப இனிப்பா இருக்கும். நம்ம புத்திசாலி வசந்த் இத பார்த்து ரொம்ப யோசிச்சான். இந்த திருடனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சான். அவனுடைய நண்பன் சீக்குவும் அவனுக்கு உதவத் தயாரா இருந்தான். சீக்கு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு யார் வர்றாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு சீக்கு மரத்துக்கு கீழ ஒரு நரியைப் பார்த்தான். அந்த நரி மெதுவா கீழ விழுந்திருந்த மாங்காயை எடுத்துக்கிட்டு போக பார்த்துச்சு. உடனே சீக்கு கத்தி வசந்துக்கு சைகை காட்டினான். வசந்த் மெதுவா போய் அந்த நரிய புடிச்சிட்டான். ஆமா குழந்தைகளா, அந்த மாங்காய திருடன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒரு தந்திரமான நரி. வசந்தும் அவனோட நண்பன் சீக்குவும் சேர்ந்து அந்த நரிய புத்திசாலித்தனமா பிடிச்சு ஊர் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் சொல்றேன் குழந்தைகளா, புத்திசாலித்தனமும் ஒற்றுமையும் இருந்தா எந்த பிரச்சனையையும் நம்மளால தீர்க்க முடியும். இப்போ நீங்க எல்லாரும் நல்லா தூங்குங்க. நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்கள பார்க்கிறேன். பாய் பாய்.